அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் அந்த ஏசியம் இணக்கமா இருக்கு. எல்லா நாங்க போட்டியிடுற இடத்துல முழு கோஆபரேஷன் இருக்கு. அவங்க போட்டியிடுற இடத்துல எங்க முழு கோஆபரேஷன் இருக்கு. கூட்டணி கட்சி போட்டியிடுற இடத்துலயும் கோஆபரேஷன் எல்லாம் இருக்கு. எந்த இடத்துலயும் லேக் ஆஃப் கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எனக்கு இருக்கு, நிறைய நம்பி இருக்கு. காரைக்குடி தொகுதியில வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் திரும்ப வெற்றி பெற்றதா வரலாறு கிடையாது. 77ல இருந்து தெரியும். 77ல அதனால திரும்ப இந்த முறை காங்கிரஸ் அங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. எனக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு நல்லா தெரியும். நான் இதெல்லாம் இந்த பேட்டர்ன் நான் பார்த்திருக்கேன். ஆனா அது மாதிரி சொன்னா நிறைய பேட்டர்ன் இருக்கு தமிழ்நாட்டில். அதெல்லாம் நான் வெளியே சொன்னேன், பேட்டிக்கு முடிஞ்ச நான் சொல்றேன். எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. நல்ல வேட்பாளர், கூட்டணி எங்களுக்கு பெரிய கூட்டணி. முதலமைச்சர் வேட்பாளர்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்ட் எக்விட்டி இருக்கு. அதனால நாங்கள் அந்த தொகுதியில வெற்றி பெறுவோம் என்று முழுமையாக நம்புகிறோம். அந்த மாதிரி நிறைய மித்து இருக்குங்க. முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, உத்தரப்பிரதேச சொல்லுவாங்க நொய்டால யாரு பிரச்சாரம் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆதித்யநாத் பிரச்சாரத்தையே நொய்டால தான் ஆரம்பிச்சாரு. அதனால இந்த மாதிரி நிறைய ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கு. அது நம்பிக்கையா மூட நம்பிக்கையான்றது அவங்களை பொறுத்து தான் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஆட்சிக்கு எங்க கூட்டணி வரப்போகிறது. காரைக்குடியில எங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடும் மாங்குடி வெல்வார் என்று முழுமையாக நம்புகிறேன். காளியப்பன் நின்றாங்க. அந்த வருடம் புது வரவு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரு புது வரவு, காளியப்பன் வெற்றி பெற்றார். இந்த முறை புது வரவு விஜய். அது வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் அனாலிசிஸ்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு வாய்ப்பு இல்லை. வாக்கு வாங்குவாங்கன்றத முழுமையாக ஏத்துக்கிறேன். இந்த வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா என்டிகே அது ஒரு அரசியல் கட்சி, அதுக்குன்னு ஒரு லிமிடெட் ஒரு சப்போர்ட் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க வேட்பாளர்கள் என்ன பிரச்சனை, ஒரு தேர்தலையும் ஒரு வேட்பாளரை ஒரு தொகுதியில நிறுத்த வைக்கிறாங்க. கடந்த தேர்தலில் அந்த தொகுதியில் நின்ன வேட்பாளர் எங்க இருக்காருன்னே தெரியல. எனக்கு எதிர்த்து எழிலரசின்னு ஒரு அம்மையார் நின்னாங்க. அவங்க தஞ்சாவூர்காரங்க. நான் கவுண்டிங் டே அன்னைக்கு தான் 2004 பார்த்தேன் முதல் முறையா. அதான் கடைசி முறையா பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்களுக்கும் அந்த தொகுதிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. கடந்த முறை காரைக்குடியில் போட்டியிட்ட வேட்பாளர், நான் தமிழர் வேட்பாளர் இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல. அவருடைய பேட்டர்ன் எப்படின்னா, ஒரு எலெக்ஷன்லயும் ஒரு வேட்பாளர் நிறுத்துறது. அந்த வேட்பாளருக்கும் அந்த தொகுதிக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் பில்ட் ஆகுறது இல்ல. அதனால எந்த வேட்பாளரையும் அந்த தொகுதி மக்கள் சீரியஸா எடுத்துக்கிறதே கிடையாது. அதனால சீட் கன்வர்ஷன் வராது. காரைக்குடியிலையும் அவங்களுக்கு வெற்றி இந்த முறை வராது. அதே போல மேலூர் தொகுதியில காஞ்சிபுரம் எம்பிஆர் அதான் நான் சொல்றேன், வெளியூர் வேட்பாளரை ஒரு 100ல வச்சாங்கனாக்க அங்க உள்ளூர்காரங்க அந்த வாதத்தை வச்சாங்கன்னா அது நியாயமான வாதம் தான். அதை வைக்க வேண்டியது அவங்க பொறுப்பு. நான் எங்க ஊர்ல வெளியூர் வேட்பாளர் வந்தாருன்னா நான் உள்ளூர் வேட்பாளரை வச்சு வாதம் பண்றேன். அது அந்த மாதிரி யாருக்காவது அந்த எதிர்ப்பு இருந்தால் அதை வாதம் பண்றது அவங்களுடைய பொறுப்பு. நான் அந்த வாதத்தை போய் வச்சிருக்க முடியாது. ஆனா தொகுதின்னு வரும்பொழுது உள்ளூர் வேட்பாளரை பல பேர் விரும்புகிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். என்னுடைய பிலாசபி கான்ஸ்டியூன்சியோட சம்பந்தப்பட்டவர்கள் நின்னா பெட்டர் நான் நினைக்கிறேன். அதான் என்னோட வியூ அதுதான். ஆனா கட்சி ஒரு கட்சி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்தந்த தொகுதியில மற்ற கட்சிகள் உள்ளூர் வேட்பாளரை வைத்திருந்தால் அவர்கள் தான் வெளியூர் வேட்பாளருக்கு எதிர்த்து வாதம் வைக்க வேண்டும். நான் காரைக்குடியில வைக்கிறேன் அந்த வாதத்தை. அவ்வளவுதான். நான் போடுறதே இல்லையே. நான் என்னையுமே எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் கூட நான் எழுத மாட்டேன். எதுல நானும் பூர்ண மதுவிலக்கு எழுதலையே. பூர்ண மதுவிலக்குன்றது நடைமுறைக்கு சாத்தியமாகாதது. ஏன்னா எந்த ஊர்லயும் பூர்ண மதுவிலக்கு வெற்றி அடைஞ்சது கிடையாது. நீங்க பூர்ண மதுவிலக்குன்னு அறிவிச்சோம்னா அது என்ன ஆயிடும்னாக்க அதுக்கப்புறம் மாஃபியா வந்துடும், பிளாக் மார்க்கெட் வந்துடும், கள்ளச்சாராயம் வந்துடும். அதுதான் கூட வரும். இதை கண்ட்ரோல் பண்றோம். இதை வீச்சவனா குறைக்கணும்ன்றதை நான் ஏத்துக்கிறேன். பூர்ண மதுவிலக்கு எந்த நாட்டிலையும் வெற்றி பெற்றது கிடையாது. இஸ்லாமிய நாடுகளில் கூட பூர்ண மதுவிலக்கு வெற்றி பெற்றது கிடையாது. குஜராத் பூர்ண மதுவிலக்குன்னு பேர்ல தான் இருக்கு. ஆனா மேக்சிமம் அங்க நீங்க உள்ள இறக்குமதி ஆகுதுன்னா போர்பந்தர், காந்தி பிறந்த ஊர்ல தான் அதிகமாகவே இறக்குமதி ஆகுது. சார், இந்த மல்டிலிங்குவல் கைட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப நம்ம சிவகங்கையில அந்த கேண்டிடேட் எடுத்துக்கிட்டோம்னா எங்க இருந்தெல்லாம் வராங்கன்னா தமிழ் ஓரியன்டா தான் அவங்களுக்கு மல்டிலிங்குவல் கைட் ரொம்ப முக்கியம். ஆனா டூரிசம் நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். இந்தியாவில் மொத்தம் 1 கோடி டூரிஸ்ட் தான் வெளிநாட்டுல இருந்து வராங்க.
ஆனா ஸ்ரீலங்காவுக்கு மட்டுமே 25 லட்சம் டூரிஸ்ட் போறாங்க. ஸ்ரீலங்கான்றது இத்தினூண்டு நாடு, தமிழ்நாட்டோட சின்னது. அதனாலதான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டூரிசம், அதாவது ஆன்மீக சுற்றுலா மையமாக மாத்துறதுக்கு தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்மளை விட பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் கோயில்கள் உலகத்திலே எங்கேயும் அதிகம் கிடையாது. கோயில்கள் மட்டும் இல்ல, நமக்கு மசூதியும் இருக்கு, சர்ச்சும் இருக்கு. இதை சுத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி டூரிசம், ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஹப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஆக்குறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதை பண்ணணும்ன்றது என்னுடைய விருப்பம். அந்த கீழடி பத்தின ஆர்டிகல் புக்கா இருக்கிற நிறைய நேரம் போனோம்னா தமிழ் வெர்ஷன் இருக்க மாட்டேங்குது. பட் அதர் லாங்குவேஜோட வெர்ஷன் தான் இருக்கு. அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து வர்றவங்க வந்து அதை பர்ச்சேஸ் பண்ண முடியாத ஒரு இல்ல, தமிழ்ல இருக்க தமிழ் இல்லையா வெர்ஷன் ஸ்டாக்ஸ் இருக்க மாட்டேங்குது. அதுக்கு கேட்கணும் என்னன்னு, அதை நான் பார்க்க சொல்றேன். நான் பார்க்க ஒரு சின்ன கேள்வி. அதாவது வந்து இந்த இலவச உதவித்தொகை 2000 கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதாரம் உயரும். அதே நேரத்தில் காமராஜர் பீரியட்ல வந்து கட்டப்பட்ட அணைகள், தடுப்பணைகள், தொழிற்சாலைகள், அது போன்ற ஒரு தொலைநோக்கு திட்டங்கள் வந்து எந்த கட்சியுமே கொடுக்கறது இல்லை. அது நம்பிக்கை இல்லையா சார்? இல்ல, அது வந்து இண்டஸ்ட்ரி. என்னோட பிலாசபி தான் இதுல வந்து ஒரு பெரிய ப்ளூ பிரிண்டா காங்கிரஸ் கட்சி சார்பாக கமிட்டி பெற போட்டிருக்கோம். நாங்க என்ன சொல்றோம்னா, சர்வீஸ் ஓரியன்டட் எக்கானமி தான் இன்னும் நிறைய தமிழ்நாட்டுக்கு போகும். தமிழ்நாடு வந்து அந்த நோக்கி போகணும். டூரிசம் பொட்டன்ஷியல், கோஸ்டல் டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து நிறைய பண்ண வேண்டியது. நம்மளோட வந்து இருக்கிற கோஸ்டல் லைன்ல இருக்கிற மீன் வளத்தை நம்ம வந்து முழுமையாக பயன்படுத்தி கொள்வது கிடையாது. நம்மளோட டூரிசம் பொட்டன்ஷியல் 50,000 கோடி ரூபா வரும். தமிழ்நாட்டுக்கு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட டூரிசம் பொட்டன்ஷியல் அவ்வளோ ஹை. நம்ம ஒன்றும் அதை யூஸ் பண்றதே கிடையாது. சர்வீஸ் ஓரியன்டட் எக்கானமி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ல வரும். மேனுபேக்சரிங் நம்பிக்கை கிடையாது. மேனுபேக்சரிங் நடக்குது. இப்போ வந்து சிவகங்கையில வந்து MRF வந்து ஒரு புது ஃபேக்டரி போட போறாங்க. மேனுபேக்சரிங் வந்துட்டு தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாவே முதலமைச்சருடைய முயற்சியால நிறைய முதலீடு வந்திருக்கு, மேனுபேக்சரிங் வருது. பட் ஆனா சர்வீஸ் செக்டர், குறிப்பாக டூரிசம் செக்டர் நிறைய டெவலப் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டூரிசம் டெவலப் பண்றதுனால எல்லா ஊருக்கும் அது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேனுபேக்சரிங் கான்சென்ட்ரேட்டடா ஒரே இடத்துல இருக்கும். ஏன்னா டூரிசம், அதுவும் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் டெவலப் பண்ணீங்கன்னா அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பல இடத்துக்கு அது வந்து பரவறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. நேற்று சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடந்த ஈவென்ட்ல சென்ட்ரல் மினிஸ்டர் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா, மதுரைக்கு அந்த மெட்ரோ சிஸ்டம் வந்து நாங்க டீடைல்ஸ் கேட்டோம்னா அவங்க கரெக்டா சப்மிஷன் பண்ண தெரியல. எனக்கு இதுல எனக்கு இது என்னோட வியூ, கட்சியோட வியூ கிடையாது. எனக்கு ஒரு வியூ இருக்கு. இதுக்காக நாளைக்கே ஹெட்லைன் போட்டு எல்லாம் பண்ணிடாதீங்க. என்னுடைய வியூ, என்னுடைய பர்சனல் வியூ வந்து கொஞ்சம் வேறுபட்ட வியூ. மெட்ரோ வந்து முதல்ல ஒரு பெரிய சிட்டிக்கு தான் அது வந்து வயபிள்ன்ற நினைக்கிறேன். மற்ற ஊருக்குலாம் மற்ற டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பெட்டர் நினைக்கிறேன். ஆனா அந்த கான்ட்ரவர்சிகள் நான் போல, மற்றவங்களுக்கு எல்லாம் மெட்ரோ வேணும்னு கோயம்புத்தூர், திருச்சி, மதுரையில எல்லாம் விரும்புறாங்க. ஆனா நீங்க ஹிஸ்டரி ஆஃப் மெட்ரோ நீங்க இந்தியாவில் எடுத்து பாத்தீங்கன்னா, ஸ்மாலர் டவுன்ஸ்ல மெட்ரோ, ஸ்மாலர் சிட்டிஸ்ல மெட்ரோ வந்து சக்சஸ்ஃபுல் ஆகல. ஆக்ரா, லக்னோ, போபால், இந்தோர் எங்கேயுமே சக்சஸ் ஆகல. பெரிய சிட்டியில தான் சக்சஸ் ஆகுது. அது என்னோட வியூ. ஆனா நிறைய பேர் இங்க வந்து மாற்று கருத்து சொல்லுவாங்க. அதனால அந்த கான்ட்ரவர்சி எனக்கு மதுரைக்கு வேண்டாம் நான் சொல்லிட்டேன். மதுரைக்கு நிறைய வேணும் நான் விரும்புறேன். நான் இல்ல சார், ஈவன் தோ மதுரை தெற்கு தொகுதியில் நிற்கக்கூடிய அவங்களுடைய கேண்டிடேட் வின் பண்ணிட்டாருன்னா மதுரைக்கு வர மெட்ரோ, அது வந்து ஒரு அபத்தமான வாதம். நாங்க ஜெயிச்சா தான் இது வரும், இல்லாட்டி நான் சென்ட்ரல் ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அபத்தமான வாதம். அவங்க வேட்பாளர் ஜெயிக்காட்டி எனக்கு தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட்ஸே கொடுக்க மாட்டாங்களா? இது ஒரு அபத்தமான வாதம். இதோ பியூஷ் கோயல் சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு போறாரு. பரவாயில்ல சார், என்டிஆர் கூட்டணியில வந்து இப்போ வந்து அதர் ஸ்டேட் சிஎம் எல்லாத்தையும் உள்ள களத்துல விட்டுருக்காங்க. அந்த மாதிரி உங்க காங்கிரஸ் வந்தாங்களே. இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதே DK சிவகுமார் தானே வந்தாரு. சரி, என்ன செய்ய, நான் ஒன்னு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. வெளியூர்காரங்க வந்து இங்க வந்து பிரச்சாரம் பண்ணி எல்லாம் ஒரு மாற்றமும் வராது. தமிழ் பேசுறவங்க பிரச்சாரம் பண்ணி தான் தமிழ்நாட்டுக்கு எடுக்கும். நான் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் யாரு வந்தாலும் அது வந்து ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நான் பாக்குறேன். என்னுடைய ஃபீலிங். என்ன கொண்டு போய் யூபியில போய் பிரச்சாரம் பண்ண சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு வேலையும் ஆட் பண்ண மாட்டேன். அதனால ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் அவுட் சைட் ஸ்டேட் கேம்பெயினர்ஸ் இன் எனி ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல இருக்கவங்க, அந்த மொழியை பேசுபவர்கள், அந்த கலாச்சாரத்தை புரிந்தவர்கள், அந்த ஊர் உணர்வை புரிந்தவர்களால தான் பிரச்சாரம் செய்ய முடியும்ன்றது என்னோட கருத்து. அதனால ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்திலிருந்து முதலமைச்சர்கள் இங்க வந்தா என்ன வராட்டி அடையாளம் கூட எனக்கே தெரியாது. போட்டோல காமிச்சா தான் நானே நான் ஃபெயில் ஆயிடுவேன் முக்கோசி டெஸ்ட். அதுல சார், நேஷனல் பார்ட்டினா பிஜேபி, காங்கிரஸ் இருக்கு சார். பிஜேபி தமிழ்நாட்டுல தனிச்சு நிக்க ட்ரை பண்றாங்க. கடந்த முறை இல்லையே, என்ன தனிச்சு நின்னாங்க? எங்க தனிச்சு நின்னாங்க? பிஜேபி தனியாலாம் நிக்கவே இல்லை. போன தேர்தலே அவங்க தனியா நிக்கவே இல்லை. அவங்க பெரிய கூட்டணி வச்சிருந்தாங்க. அவங்க வந்து பல சமுதாய அமைப்புகளோட கூட்டணி வச்சுதான் நின்னாங்க. அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க 11% வந்து ஓட்டு. அதை நான் ஒத்துக்கல. 11% ஓட்டை நான் ஒத்துக்குவேன். பிஜேபியோட பியூர் 11% ஓட்டு கிடையாது. அவங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில அவங்க சின்னத்துல நின்ன வேட்பாளர் பிஜேபி உறுப்பினர் கிடையாது. அவர் ஒரு சமுதாய சங்கத்தை சார்ந்தவர் தான் நின்னார். அதனால அதோட பிஜேபியோட வாக்குகளை நான் ஏத்துக்கவே மாட்டேன். தமிழ்நாட்டில் நான் திருப்பி சொல்றேன், தனியா நின்ன ஒரே கட்சி நாம் தமிழர் மட்டும்தான். வேற எந்த கட்சியும் தனியா நின்னதே கிடையாது. இந்த முறை டிவிக்கே தனியா நிக்கிறாங்க. அதை தவிர வேற யாருடைய வாக்கு வங்கியும் எந்த தேர்தலையும் நிர்ணயம் பண்ண முடியாது. பிஜேபி தனியா நின்னதே கிடையாது இந்த தேர்தலுக்கு. அதனால பிஜேபிக்கு 11% வாக்குன்றதை நான் ஏத்துக்கவே மாட்டேன்.
இல்ல சினிமாக்கு நல்ல மோகம் இருக்கு தமிழ்நாட்டுல நினைக்கிறேன். ஓட்டா கன்வர்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். அது 4ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த 4ஆம் தேதி எண்ணப்புறம் தான் எனக்கு தெரியும். சினிமா மோகம் டெஃபினட்டா இருக்கு, சினிமாக்கு இருக்கு. நானும் கலர் சட்டை போட்டு பாக்குறேன், யாரும் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன வச்சு. வெள்ளை சட்டை போட்டா அரசியல்வாதி ஆயிடலாம் நினைக்கிறவங்க, நான் கலர் சட்டை போட்டா ஏன் நடிகர் ஆக முடியாது? நீ தெரியல, புது வருஷம் வந்த அப்புறம் பஞ்சாங்கத்தை பார்த்தான் சொல்லணும். நாளைக்கு தான் பஞ்சாங்கத்தை படிக்கலான் இருக்கேன் காலையில. ஆல்ரெடி நீங்க அதை பார்த்துருப்பீங்க உங்களோட press இல்ல நாளைக்கு தான் பஞ்சாங்கத்தை பூஜை பண்ணி தான் பஞ்சாங்கம் படிக்கிறேன் இருக்கு. நாளைக்கு காலையில தான் பார்த்து படிக்கணும். 8:42 புது வருஷமா? எனக்கு புது வருஷம் நாளைக்கு தான். அதை விட எனக்கு ஆனந்தமா சொல்லிக்கிறேன், எனக்கு புது வருஷம் நாளைக்கு தான். அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து தான் சொல்லணும். புது வருஷம் எல்லாமே நம்பிக்கை தான். எனக்கு தெரியாது, எனக்கு நியமன பதவி தானே. ரைட், வேற ஏதாவது இருக்கா? அது எப்படி நீங்க இல்லன்னு சொல்றீங்க? இது உங்களுக்கு புரிதல் இல்லாம கேள்வி கேட்கறீங்க. எங்களோட வேட்பாளர் பட்டியல பாத்துறீங்களா? இந்த 28 பேர் வேட்பாளர் பத்திரிப்பா. சிங்காநல்லூர்ல இளைஞர் காங்கிரஸ் சார்பா நிக்கிறாங்க, கவுண்டம்பாளையத்துல இளைஞர் காங்கிரஸ் சார்பா நிக்கிறாங்க, மயிலாடுதுறையில இளைஞர் காங்கிரஸ் சார்பா நிக்கிறாங்க, அதுக்கப்புறம் துறையூர்ல இளைஞர் காங்கிரஸ் சார்பா நிக்கிறாங்க. எப்படி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்றீங்க? அப்புறம் படம் தான் எடுக்கணும் போல இருக்கு. தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கொண்டு வரணும்னா நான் என்ன பண்றது? படம் எடுக்கணும், இல்ல படம் ரிலீஸ் ஆகாம அதாவது ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகணும் போல இருக்கு. நான் என்ன பண்றது? இளைஞர் எங்க இளைஞர் இல்லன்றீங்க? எங்க கட்சியில அத்தனை இளைஞர் வாய்ப்பு கொடுத்துருக்கோம், இப்போ தேர்தல் நிக்கிறாங்களே. இது ஒரு அன்ஃபேர் கிரிட்டிசிசம். எல்லா கட்சியிலயும் இருக்கிற மாதிரி எங்க கட்சியிலயும் ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ்க்கு நிறைய பேர் வந்து சேர்றது இல்லை, நான் ட்ரெடிஷனல் பார்ட்டிஸ்க்கு இப்போ வராங்க. அந்த யூஷுவல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பிரேக் ஆகுதுன்றதை முழுமையாக ஏற்றுக்கிறேன். இது வந்து ஒரு இந்த தேர்தல்ல இருந்து எனக்கு நிறைய பாடம் இருக்கு. மற்றவங்க கத்துக்கிறாங்களா இல்லையோ, நான் நிறைய பாடம் கத்துக்கிட்டேன் இந்த தேர்தல். விஜய் ஃபேக்டர் வந்து யங்ஸ்டர்ஸை கவர் பண்ற மாதிரி திராவிடியன் பார்ட்டிஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அரசியல் படுத்தல கஷ்டம். இனிமே எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நியூ ஏஜ் யங்ஸ்டர்ஸ், அதாவது இந்த 2000 அப்புறம் பிறந்தவங்க போய் சேருவாங்கன்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். அவங்க வந்து நான் ஸ்ட்ரக்சர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் அவங்க விரும்புறாங்க. திராவிடியன் பார்ட்டிஸ் மட்டும் இல்ல, பிஜேபி காங்கிரஸுக்கும் அதே ப்ராப்ளம் இருக்கு. பிஜேபி காங்கிரஸுக்கு ப்ராப்ளம் இருக்கு, எங்களோட கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு அதோட பெரிய ப்ராப்ளம் இருக்கு. எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு வேக்கப் கால். நீங்க வந்து இது ஒரு வேக்கப் கால். இதை வந்து பல பாடங்கள் கத்துக்கணும். இதை வந்து வாடிக்கையான முறையிலேயே அரசியலை என்னை பொறுத்த வரைக்கும் 2026க்கு அப்புறம் யாருமே செய்ய முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். ரைட்டா? தேங்க்யூ.